திரு இடை மருதூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே சில நாள் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய அடியார்களோடு தங்கியிருக்கின்றார். அங்கு தங்கியிருந்த காலத்து சில பதிகங்களையும் பாடி இறைவனை பரவி இறைவனது அருளினை பெறுதற்கு வழிவகை செய்திருக்கின்றார். அவ்வகையில் அடியவர்கள் எதிர்கொள்ள எழுந்தருளி அங்கணைந்து முடிவில் பரம்பொருள் ஆனார் முதற்கோயில் முன் இறைஞ்சி படியில் வலம் கொண்டு திரு முன்பு எய்தி பார்மீது நெடிது பணிந்து எழுந்து அன்பு நிறை கண்ணீர் நிறைந்தெழிய ஓடே கலன் என்கின்ற பதிகத்தை பாடி அருளினார். அந்த பாடலை பாடி அருளியதன் பின் என்ன செய்கிறார் என்றால், அடியவர்கள் எதிர்கொள்ள அவரை அந்த கோவிலின் அகத்தே வரவேற்பதற்காக காத்து நிற்கக்கூடிய சிவனடியார்கள் இவரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். காரணம், இவர் கோவிலினது வெளிப்பகுதியிலேயே அந்த கோபுரத்தை பார்த்த உடனேயே பதிகம் பாடத் தொடங்கிவிட்டார். அந்த பதிகத்தை பாடி முடித்ததன் பின் கோவிலினது அகத்து இருந்த அடியவர்களெல்லாம் ஆர்வத்தோடு இவரை வரவேற்க எழுந்தருளி கோவிலினுடைய அகத்தே பிள்ளையவர்கள் எழுந்தருளினார். அங்கு அணைந்து இறை திரு முன்பு சென்று சேர்ந்து முடிவில் பரம்பொருளானார். முடிவு இல்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய, என்றும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஆகிய சிவன் குடிகொண்டிருக்கக்கூடிய முதற்கோயில் முன் இறைஞ்சி, அந்த முதற்கோயில்னு சொன்னாக்க பெருங்கோயில். முதல்னா இங்க பெருமைன்ற பொருள்ல கையாளுகிறார். அந்த பெரும் கோயிலை இறைஞ்சி படியில் வலம் கொண்டு வலமாக பிரகாரத்தை சுற்றி வந்து திரு முன்பு எய்தி அந்த இறைவன் உண்டான சன்னிதானத்தினுக்கு முன்பாக சென்று நின்று பார்மீது நெடிது பணிந்து அந்த கருவறையின் முன்பாக நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்கினார். எழுந்து அன்பு நிறை கண்ணீர் நிறந்தெழிய அவர் கண்களிலே சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பினால் கண்ணீரானது மிக பெருமளவிலே கீழே சிந்தக்கூடிய அளவினுக்கு இறைவனை வணங்கினார். பரவு ஒரு செந்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்து அப்பதியில் விரவுவார் திருப்பதிகம் பல பாடி வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர்த்தம் தாழ் போற்றி ஆர்வத்தால் உறவு திரு தொண்டருடன் பணிந்து ஏத்தி உறையும் நாள். அதாவது பரவு உரு செந்தமிழ், பரவுதல் என்றால் பாராட்டுதல், புகழுதல். பாராட்டுதலுக்கும் இறைவனது பேரருளை புகழுதற்கும் உரியதாகிய செந்தமிழ் பதிகங்களை சில அங்கு பாடினார். பாடி அமர்ந்து அப்பதியில் திருவிடை மருதூரிலேயே சில காலம் தங்கி விரவுவார் திருப்பதிகம் பல பாடி அந்த இறைவனை அந்த தலத்திலே பலகாலம் போற்றி, அந்த விரவுவார் அப்படின்னு சொன்னாக்க அந்த பகுதியில் இருந்தருளக்கூடிய இறைவனை விருப்பத்துடன் பல பதிகங்களால் பாடினாராம். பாடி வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர், தலையிலே வெண்மதியாகிய நிலவினையும் அறவாகிய பாம்பினையும் தன்னுடைய சடாமுடியிலே அணிந்தவராகிய சிவபிரானின் தம் தாழ் போற்றி அவரது மேலான திருவடிகளை வணங்கி ஆர்வத்தால் மேலும் மேலும் அந்த இறைவனை புகழ வேண்டும், பரவ வேண்டும் என்ற ஆர்வத்தால் உறவு திரு தொண்டருடன் அந்த பகுதியில் அந்த தலத்தில் தன்னோடு சேர்ந்து தங்கி இருந்த திரு தொண்டருடன் சில நாள் தங்கி பணிந்து ஏத்தி உறையும் நாள். அந்த தலத்தில் இருக்கக்கூடிய சில நாட்கள்ல இந்த பாடல்ல ஒரு குறிப்பு, திருப்பதிகம் பல பாடி என்று. ஆகவே அந்த பலவாகிய பதிகங்களை அந்த திரு இடை மருதூரில் அவர் பாடியிருக்கிறார். ஆகவே அவர் முதல்ல அங்கு அருளின பதிகம் பொங்கு நூல் என தொடங்கக்கூடிய காந்தார பண்ணில் அமைந்த பதிகம்.
மேலும் இது அல்லாமல் 4 பதிகங்களை அங்கு பாடியிருக்கிறார். தோடோர் என்று தொடங்கக்கூடிய குறிஞ்சி பண்ணுல அமைந்த ஒரு பதிகம், மருந்தவன் என்று தொடங்கக்கூடிய வியாழ குறிஞ்சியில் அமைந்த பதிகம், நடைமறு என்று தொடங்கக்கூடிய வியாழ குறிஞ்சி பதிகம், அதற்கப்புறம் விரிதரு என்று தொடங்கக்கூடிய மற்றொரு பதிகம், அதுவும் வியாழ குறிஞ்சியில் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு மருங்கு உள நற்பதிகள் பல பணிந்து மா நதிக்கரை போய் குரங்காடு துறை அணைந்து குழகனார் புரைக்கழல்கள் பெருங்காதலால் பணிந்து பேணிய இன் இசை பெருக அருங்கலைநூல் திருப்பதிகம் அருள் செய்து பரவினார். திரு இடைமருதூரிலிருந்து புறப்பட்டு சில நாள் அங்கு தங்கியிருந்தார். அதன் பிறகு அந்த தலத்திலிருந்து புறப்பட்டு குரங்காடு துறை என்று சொல்லுவதற்கு உரிய துறை காவிரி கரையோரமாகவே திருவிடை மருதூரில் இருந்து வருவதற்கு உரிய இடம் அது. ஆகவே மருங்கு உள நற்பதிகள் பல பணிந்து திருவிடை மருதூரை சுற்றி இருக்கக்கூடிய பல சிவத்தலங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு விதமான பதிகங்களையும் பாடியிருக்கிறார். பல பணிந்து மா நதிக்கரை போய் அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு காவிரி கரை ஓரமாகவே குரங்காடு துறை அணைந்து, குரங்காடு துறை என்கின்ற ஒரு தலம், அந்த தலத்தினுக்கு வந்து சேர்ந்து குழகனார் புரைக்கழல்கள், குழகனார்னா என்றும் இளமையோடு இருக்கக்கூடியவர், பிறப்பிலி என்பதினால் குழகனார், அவரினுடைய ஒலிக்கக்கூடிய கழல்கள் உடைய கால்களை பணிந்து பெருங்காதலால் அந்த இறைவன் மாட்டு கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய அன்பினால் என்ன செய்கிறார்? அளப்பரிய அன்பினால் பெருங்காதலால் பணிந்து அந்த இறைவன் திரு முன்பு சென்று பணிந்து பேணிய இன்னிசை பெருக அந்த இறைவனை வழிபடுவதற்கு பொருத்தமான இனிய இசையோடு பெருகக்கூடிய அளவில் அருங்கலைநூல் திருப்பதிகம் அருள் செய்து பரவினார். அரியதாகிய கலைநூல் பதிகம் என்று சொல்லக்கூடிய தென் குரங்காடு துறையில ஒரு பதிகத்தை பாடினார். பரவக்கெடும் என்று தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகம் இந்தள பண்ணில் அமைந்துள்ளது. ஆகவே இந்த பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மருங்குள நற்பதிகங்கள் பல பதிகளுக்கு சென்றார் குறிப்பு தரார் இல்லையா? மருங்கு உள நற்பதிகள்னு எந்தெந்த தலத்திற்கு சென்றார்னு தெரியல. அந்த தலங்களில் பாடியதற்கு உண்டானதாகிய குறிப்பும் கிடைக்கல. பதிகங்கள் பாடியிருந்தால் அந்த பதிகங்களும் கிடைக்கல. அதுதான் வருத்தம். ஆகவே இவ்வாறு இவர் இந்த குரங்காடு தென் குரங்காடு துறைன்ற தலத்துல சென்று அங்கு இறைவனை பாடினார், பரவினார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு நிமிஷம்.